ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது கமலஹாசனும் சிலம்பரசனும் சேர்ந்து நடித்த தக்கலை படத்தை பற்றி சில ரிவ்யூகள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அண்ட் லைக் பண்ணிக்கங்க, அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. இந்த படம் போன வருஷத்துலேருந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. கமலஹாசனுடைய படம் சிலம்பரசனும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு. ஆனால் இந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி, அதாவது நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு தக்கலை படம். நாயகனுக்கு அப்புறம் மணிரத்னம் சாரும் கமல் சாரும் கூட்டணியில் உருவான படம் தக்கலை படம். இந்த படம் இவங்க ரெண்டு பேருடைய ரெண்டு திரை ஜாம்பவான் இல்லையா, அவர் டைரக்டர் ஜாம்பவான், இவர் நடிகர் ஜாம்பவான். அதனால் இவங்களுடைய கூட்டணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பெரிய மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இவங்க அதே போல் அந்த தயாரிக்கிற நிறுவனமும் இருந்துச்சு இல்லையா, அந்த ராஜ்கமல், மெட்ராஸ் டாக்கீஸ் மற்றும் ரெட் ஜெயின் ஆகிய 3 நிறுவனங்களும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கமலஹாசன் சிம்புவுடன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆனால் அது எப்போ ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தாங்க, எப்போ சேர்ந்து நடிப்பார்னு. அது தக்கலை படத்து மூலம் சாத்தியமாயிடுச்சு. இந்த படத்தில் கமலஹாசன், சிம்பு, திரிஷா, அபிராமி, நாசர், ஜார்ஜ் பல நட்சத்திரங்களை சேர்ந்து இதில் மிரட்டியிருக்காங்க. மேலும் படத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் கொடுத்துருக்காரு. ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் நிறைய தெரியும் எல்லாத்துக்கும், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இது 3 நிறுவனம் சேர்ந்து நடித்ததுனால பெரிய பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. அந்த பெரிய பட்ஜெட்டுங்கிறதுனால மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யாததுனால விமர்சனங்களில் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு இந்த படம். ஆனால் படத்தின் வசூல் முதல் நாள் மட்டும் 50 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஏன்னா அதிக எதிர்பார்ப்பு இருந்ததுனால ஒரு 50 கோடி வசூல் பண்ணியிருக்கு. மீதி அடுத்த ஒரு நாட்களில் நம்ம பார்த்தோம்னா தெரியும் எவ்வளோ வசூலிக்குது என்று. போக தான் நமக்கு தெரியும். அதே போல் 40% கமலஹாசன் படம், 30% சிம்பு படம், 20% ஏஆர் ரஹ்மான் சார் படம், 10% மணிரத்னம் சார் படம். அதே போல் அந்த பிஜிஎம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீனில் கொடுக்குற பிஜிஎம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் நிறைய சொல்லவே வேணும் உங்களுக்கு, எல்லாமே அருமையாக இருக்கும். படம் போய் தேட்டரில் பாருங்கள், நல்லா இருக்குது. கமலஹாசன் சாருடைய வளர்ப்பு பையன்தான் சிம்பு. இது கொஞ்சம் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கதை நல்லா புரியும், நல்லாயிருக்கும். நான் ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. 10க்கு 5.5 மார்க்கு கொடுக்கலாம். நல்லாயிருக்கு, ஓரளவு நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு. எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.